தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆமென். நமது திட்டங்கள், நமது வழிகள் சில சமயங்களில் நமக்கு அனுகூலமாக தோன்றுவது போல் தெரியும். ஆனால் அதன் முடிவு மரண வழிகள், வேதனைகளை தரும் வழிகள் என்று ஞானி எழுதுகிறார். மேல் சொல்லப்பட்டதான வசனத்தில் முதலாவது வழி என்று ஒருமையில் துவங்கப்பட்டு பின்பு கடைசியாக வழிகள் என்று பன்மையில் முடிவடைவதை நாம் காணலாம். நமது வழி என்பது வழிகளாக மாறிவிடுகிறது. நமது சுய சித்த வழி நடத்தி முடிவில் மரணத்துக்கு வழி நடத்தி விடுகிறது அந்த வழிகள். தேவன் யோனாவை நினிவேக்கு போக சொன்னார். அவனோ நினிவேக்கு போகாமல் தன் சுய இஷ்டப்படி தர்சீசுக்கு போக திட்டம் போட்டு, தர்சீஸ் கப்பலும் ஆயத்தமாக இருந்தது. போவதற்கு டிக்கெட்டும் கிடைத்து படுக்கையும் கிடைத்து விட்டது. அதனால் அவன் சந்தோஷமாக ஏறினான். ஆனால் அவனது சொந்த திட்டம், சொந்த வழியானது பாதி வழியிலே பெருங்காற்று அக்கப்பலின் மேல் மோதி அடித்ததினால் யோனா மரணத்திற்கு சமீபமாகி விட்டான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் சொந்த திட்டங்களை உடையவர்களாக இருந்து தேவ திட்டத்தை விட்டு மறந்து ஒரு யோனா போல் நாம் இருக்கிறோமா? துவக்கத்தில் மிக நன்றாக இன்பமாக இருப்பது போல தான் தோன்றும். சீக்கிரத்தில் புயல் காற்று உன் மீது வீசும்போது உங்கள் திட்டங்கள், உங்கள் சுய வழிகள் தாறுமாறாக போகி பின்பு மரணத்தை சம்பவிக்கும் என்பது இங்கு தெளிவாக ஞானி குறிப்பிடுகின்றார். மற்றும் ஏசாயா தீர்க்கதரிசி 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக மிக தெளிவாக தேவனால் உரைக்கப்பட்டது. ஆகவே நாம் எப்போதும் நமது சுய வழிகளிலே சுய இஷ்டமான நல் பாதை எது என்று போகாமல் தேவ திட்டத்தின்படி தேவனுடைய வழிகளில் நடப்போமாக. ஆமேன். God bless you.